அன்பு குழந்தைகளே, இன்று நாம் ஒரு வித்தியாசமான மீனை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த மீனில் தான் அப்பா மீன் குழந்தை பெறுவார். யாருன்னு தெரியுமா? அவர்தான் கடல் குதிரை. கடல் குதிரை என்றவுடன் கடலில் குதிரை எப்படி ஓடும், எப்படி வாழும் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது இல்லையா? ஆனால் கடல் குதிரையை பார்த்தவுடன் இதுதான் கடல் குதிரையா என்று ஆச்சரியமாக உள்ளது இல்லையா? இதன் முகம் குதிரை முகம் போன்று நீண்டிருப்பதால் இதற்கு கடற்குதிரை என்ற பெயர் வந்தது. இவை மிதமான மற்றும் வெப்பமண்டல கடல்களில் கடல் பாசி மற்றும் பவளப்பாறைகளுக்கு இடையில் வாழ்கின்றன. இதன் உடல் செதில்களுக்கு பதிலாக எலும்பு வளையங்களால் மூடப்பட்டிருக்கும். இது 6 சென்டிமீட்டர் நீளம் முதல் 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. 140 கிராம் எடை கொண்டதாக இருக்கும். இந்த உயிரினம் சுமார் 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இதன் ஆயுட்காலம் சுமார் 5 ஆண்டுகள் ஆகும். கடல் குதிரை மட்டும்தான் நேராக நிமிர்ந்து நீந்தும் ஒரே மீன். முதுகிலுள்ள சிறிய துடுப்பை வேகமாக அசைத்து மெதுவாக நீந்தும். இவற்றின் கண்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தில்லாமல் 360 டிகிரியில் அனைத்து திசைகளிலும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இவற்றின் வாலை பாருங்கள். வால் குரங்கு வால் போல் நீண்டு சுருண்டு இருக்குது இல்லையா? இதை கொண்டு கடல் தாவரங்களையும் பவளப்பாறைகளையும் பற்றி கொண்டு நிற்கும். சுற்றுச்சூழலுக்கேற்ப தன் உடல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் உடையது. இத்திறன் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க உதவுகிறது. இதற்கு பற்களும் வயிறும் கிடையாது. இது தினமும் 30 முதல் 50 முறை சிறிய பூச்சிகள், இறால், மீன்களை உறிஞ்சி உண்ணக்கூடியது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா? ஆண் கடல் குதிரை தான் குட்டிகளை பெற்றெடுக்கும். பெண் கடல் குதிரைகள் ஆண் கடல் குதிரையின் வயிற்றுப்பகுதியில் உள்ள பையில் முட்டைகளை இட்டுவிடும். அன்று முதல் ஆண் கடல் குதிரை 6 வாரங்களுக்கு முட்டைகளை பாதுகாத்து குஞ்சு பொரிந்தவுடன் வெளியே விடும். குஞ்சுகளின் நீளம் சுமார் 1 சென்டிமீட்டர் இருக்கும். பாருங்கள் எவ்வளவு அழகாக குஞ்சுகள் வருகின்றன. அதிசயமாக இருக்கிறது இல்லையா? நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்தது தான் இயற்கை. இது போன்ற ஒரு ஆச்சரியமான உயிரினத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி குழந்தைகளே. பாய் பாய்.